மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்ற பின் முதலில் கோவை நகருக்கு வருகை தந்திருப்பதற்கு நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. Coimbatore, the Manchester of South India, has always been a beacon of enterprises, innovation and hard work. மிகச்சிறந்த ஆன்மீக குணத்தினை கொண்டவர். நாங்கள் நிர்வகித்து வரும் சாய்பாபா கட்டளையின் சார்பில் நான் மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு நீண்ட ஆயுளை அவர் குடும்பத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பூர் பகுதியை பிறந்த இடம். திருப்பூரில் மட்டுமல்ல, கோவையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் விவசாய பிரச்சனைக்காக அவரை சந்தித்திருக்கின்றோம். அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல விதத்திலே பிரச்சனையை முடித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியான பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தமிழகத்திற்கு முதலிலே சென்னைக்குத்தான் வர வேண்டும் என்று நினைத்து சென்னைக்கு வருவதற்காகத்தான் அந்த சுற்றுப்பயணத்தை உருவாக்கினோம். ஆனால் 3 நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் சீசல் நாட்டிற்கு நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள். சீசல் நாட்டிலே புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 2 தினங்களாக அந்த அரசோடும் அந்த அரசினுடைய ஜனாதிபதியோடும் துணை ஜனாதிபதியோடும் பிற அரசு நிர்வாக அதிகாரிகளோடும் கலந்து பேசி நேராக சீசல்ஸிலே இருந்து நம்முடைய கொங்கு மண்ணினுடைய தலைநகரான கோவை மாநகருக்கு வருகை புரிந்திருக்கிறார். கோவை மண், இந்த மண்ணிலே இருந்துதான் பொது வாழ்க்கை என்னும் பயணம் வெற்றிகரமாக துவங்கியது. இந்த மண்ணை ஒருபோதும் மறக்க இயலாது. இந்த மண்ணிலே இந்த மக்கள் சிந்திய ரத்தம்தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஒரு வலுவான மத்திய அரசு தொடர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்படி எதை செய்தாலும் எல்லோருடைய நலனையும் காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நாடு முழுமைக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த கோவை மாநகரம் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன்.